जय भागवतम् देवा जय जय भागवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवता देवा जय जय भागवता गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय राधा रमण हरि गोविन्द जय जय मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यैश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜாய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 3வது காண்டம், முதல் புத்தகம், 4வது அத்தியாயம். இன்னைக்கு 4வது அத்தியாயத்துல பதம் 5 கரெக்டுங்களா? 4ங்களா மாதாஜி? 4 மாதாஜி. பதம் 4. ஓகேங்க. அகம் சோக்தோ பகவதா பிரபன்னாதிர்ஹரேணஹ பதரீம் த்வம் பிரயாஹீதி ஸ்வகுல சஞ்சிஹீர்ஷினா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்: தம்மிடம் சரண் அடைந்தவர்களின் துன்பங்களை பகவான் அழித்து விடுகிறார். எனவே தம் குடும்பத்தை அழித்துவிட விரும்பிய அவர் பத்ரகாசிரமத்திற்கு சென்று விடும்படி முன்பே என்னிடம் கூறினார். பொருளுரை: உத்தவர் துவாரகையில் இருந்த பொழுது பகவானின் மறைவையும் யதுவம்சத்தின் அழிவையும் தொடர்ந்து வரப்போகும் துன்பங்களுக்கு விலகி இருக்கும்படி அவர் எச்சரிக்கப்பட்டார். பத்ரகாசிரமத்திற்கு செல்லும்படி அவர் அறிவுறுத்தப்பட்டார். ஏனெனில் அங்கு நரநாராயணரின் பக்தர்களுடன் அவரால் சகவாசம் கொள்ள முடியும் என்பதுடன் பக்தி பொங்கும் அந்த சகவாசத்தின் மூலமாக பகவானின் நாமங்களை பாடுவதிலும் கேட்பதிலும் மற்றும் அறிவையும் துறவையும் பெறுவதிலும் உள்ள அவரது ஆவல் அதிகரிக்க கூடும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப பத்ரிகாசம், குருச்சேத்திரம் போன்ற புனிதமான ஸ்தலங்களுக்கு ஒரு மகிமை இருக்கு. பிருந்தாவனம் போன்ற உத்தமமான இடங்கள்ல அங்க சாபங்கள் எல்லாம் பலிக்காது. சாபம் கொடுத்தா கூட பலிக்காது. ஏன்னா அங்க பகவான் நிரந்தரமாக வீற்றிருக்கிறார். அப்ப பத்ரிகாசத்துக்கு போகும்போது அங்க நரநாராயணரோட பக்தர்கள் சகவாசத்தால அவர் பகவானை பிரிந்த அந்த ஏக்கம் கூட அவருக்கு இருக்காது. எப்பவும் பக்தி நிலையிலேயே இருப்பார். அப்படிங்கிறதுக்காக அவர் பத்ரிகாசம் போக சொல்லி பகவானே சொல்றார். அடுத்தது பதம் 5. ததாபி தத் அபி பிரேதம் ஜானனஹம் அரிந்தம பிருஷ்டுதோ அன்வகமம் பர்து பாத விஸ்லேஷனாசன. மொழிபெயர்ப்பு: அரித்தமரே, விதுரரே. அரித்தமர்னா இங்க விதுரர். வம்சத்தை அழித்துவிடப் போகும் பகவானின் விருப்பத்தை நான் அறிந்த போதிலும் அவருடைய தாமரை பாதங்களின் பிரிவை தாங்கிக் கொள்வது எனக்கு சாத்தியமல்ல என்பதால் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். இது உத்தவர் சொல்றார். ஏன்னா பகவானை பிரிந்து அவர் இருந்ததே இல்லை. சிறு வயதிலிருந்து அவர் எப்பொழுதும் அவருடைய உடையை உடுத்தி கொண்டு அவரிடமே எப்போதும் விளையாடி கொண்டு அவரது சங்கத்தை எப்பவுமே எடுத்தவர்னால இப்ப பிரிய முடியல. அதனால அவர் தொடர்ந்து போற அப்படிங்கிறார். பதம் 6. அத்ராஷம் ஏகம் ஆசீனம்
விசின்வந்தயிதம் பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்யாம் கிருதகேசம் அகேதனம். மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மக்கள். படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பின்தொடர்ந்து சென்ற நான், எனது இரட்சகரும் தலைவரும் ஸ்ரீதேவியின் புகலிடமுமான அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரையை புகலிடமாக கொண்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டேன். பொருளுரை. துறவு வாழ்வை ஏற்றிருப்பவர்கள் மரத்தடியில் புகலிடம் கொள்வது வழக்கம். புகலிடம் இல்லாதவர்கள் புகலிடம் கொள்வதை போன்ற நிலையில் பகவான் இருப்பதை உத்தவர் கண்டார். பகவான் அனைத்திற்கும் உரிமையாளர் என்பதால் எல்லா இடங்களும் அவருக்கு புகலிடமாகவும் எல்லா இடங்களுக்கும் அவரே புகலிடமாகவும் விளங்குகிறார். ஜட ஆன்மீக பிரபஞ்சங்கள் அவராலேயே பராமரிக்கப்படுகின்றன என்பதால் அவரே அனைத்திற்கும் புகலிடம் ஆவார். எனவே புகலிடம் இல்லாத துறவிகளைப் போல் அவர் புகலிடம் கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப சரஸ்வதி நதிக்கரையில பகவான் இருக்கிறதை உத்தவர் பாக்குறார். ஏன்னா துறவு வாழ்வை மேற்கொண்டவர்கள் எல்லாமே மரத்தடியில தான் தஞ்சம் புகுவாங்க. அது போல இங்க பகவான் இப்படி உட்காந்து இருக்கிறாரே அப்படின்னு பாக்குறார். அடுத்தது பதம் 7. சியாமாவதாதம் விரஜம் பிரசாந்தாருணலோச்சனம் துர்பிச்சதுர்பிர்விதிதம் பீத கௌசாம் பரேனச்ச. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானின் உடல் கருமை நிறம் கொண்டது என்ற போதிலும் அது நித்திய தன்மையும் பூரண ஆனந்தமும் அறிவும் கொண்டு மிகவும் அழகாக விளங்கியது. அவரது சாந்தமான கண்கள் உதய சூரியனைப் போல் சிவந்து காணப்பட்டன. அவரது 4 கரங்களில் வெவ்வேறு சின்னங்களை ஏந்தி இருந்ததையும் மஞ்சள் நிற பட்டாடையை அவர் அணிந்திருந்ததையும் கொண்டு அவர்தான் பரமபுருஷர் என்பதை உடனேயே என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உத்தவர் இதுவரைக்கும் சாதாரண 2 கைகள் உள்ள நண்பனாத்தான் பார்த்திருக்காரு, உறவினரா பார்த்திருக்காரு. ஆனா இந்த 4 கையுள்ள ரூபத்தை இப்ப பாக்குறார். சரஸ்வதி நதிக்கரையில அவர் சச்சித் ஆனந்தத்தோட மஞ்சள் நிற உடை உடுத்தி அந்த கரு நிறங்களுடன் அவர் இருக்கிறத பாக்குறார். அடுத்தது பதம் 8. வாம ஊராவ் அதிஸ்ரீ ரித்ய தசினாங்கிரி சரோருகம் அபாஸ்ரீதார் பகாஸ்வத்தம் அக்ருச்சம் தியத்த பிப்பலம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறீங்க மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவான் தமது வலது தாமரை பாதத்தை இடது தொடையின் மீது பொருத்தியவாறு ஒரு இளம் அரச மரத்தின் மீது சாய்ந்தபடி அதற்கடியில் ஓய்வாக அமர்ந்திருந்தார். அந்நிலையில் இருந்த அவர் இல்லற சுகபோகங்களை எல்லாம் துறந்து விட்டவராக இருந்த போதிலும் மிகவும் ஆனந்தமாக காணப்பட்டார். பொருளுரை. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரின் கருத்துப்படி இளம் அரச மரத்தடியில் சாய்ந்தவாறு பகவான் அமர்ந்திருந்த காட்சி அர்த்தபுஷ்டி உள்ளதாகும். அரசமரம் அஸ்வந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அம்மரம் விரைவில் பட்டு போகாமல் பல்லாண்டு காலம் தொடர்ந்து வாழ்கிறது. பௌதீக மூலப்பொருட்களான மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய இவ்வைந்தும் பகவானின் பாதங்களும் அவற்றின் சக்திகளும் ஆகும். இக்குறிப்பிட்ட பிரபஞ்சம்தான் மற்ற அனைத்திலும் மிகச்சிறியது என்பதால் அந்த அரச மரம் சிறியது அல்லது ஒரு குழந்தை என்று அழைக்கப்படுகிறது. தயத்த பிப்பளம் எனும் சொல் பகவான் இப்பொழுது குறிப்பிட்ட சிறிய பிரபஞ்சத்தில் அவருடைய லீலைகளை முடித்து கொண்டு விட்டார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் பகவான் நித்திய ஆனந்தமும் பூர்ணமும் உடையவர் என்பதால் இப்பிரபஞ்சத்திலிருந்து அவர் பிரிந்து செல்வதற்கும் வேறொரு பிரபஞ்சத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை பொறுத்தவரை எந்தவித வேறுபாடும் இல்லை. சூரியன் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தில் உதிப்பதையும் வேறொரு இடத்தில் மறைவதையும் போலவே பகவானும் இப்பொழுது இக்குறிப்பிட்ட பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறி வேறொன்றிற்கு செல்ல தயாராக இருந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப அஸ்வத்த மரம் இது ரொம்ப புகழ் வாய்ந்தது. ஏன்னா இது பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. பகவான் அதுல ஒரு அஸ்வத்த மரத்துல அவர் சாஞ்சிருக்கிறாரு. நாம கூட 15வது அத்தியாயத்துல பார்க்கலாம். ஊர்த்துவ மூலம் அதகசாகம் அஸ்வத்தம் பிராகூர் அவ்யயம் சாந்தாம் சியஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதச வேதவித் அப்படின்னு சொல்லி அது அந்த அஸ்வத்த மரத்தை வச்சுதான் அந்த மரம் மேல் நோக்கிய கிளைகளையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் மேல் நோக்கிய வேர்களையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு அரச மரம். இப்ப அஸ்வத்த மரம்னா அரச மரம். சிலர் ஆலமரம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆலமரம் நம்ம வழிபடுறது கிடையாது, அரச மரத்தை தான் வழிபடுறோம்.
அதனால அரச மரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பகவான் வந்து அந்த அரச மரத்துல சாஞ்சு உக்காந்துருக்காரு. அப்ப பகவான் வந்து இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போற இப்ப ரெடியா இருக்கார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல லீலையை முடிச்சிட்டார். அவருக்கு கோடானி கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு. இப்ப பகவான் வந்து தனது லீலையை முடிச்சிட்டு அடுத்த பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு இங்க தயாரா இருக்கிறாரு. அடுத்தது பதம் 10. தஸ்யானுரக்தஸ்ய முனேர் முகுந்த பிரமோத பாவானத கந்தரஸ்ய ஆஸ்ருண்வதோ மாம் அனுராகசாஹாச சமீஷயா விஸ்ரமயன் உவாச்ச. மாதாஜி 9 படிக்கல. மாதாஜி படிச்சிடுறேன். தஸ்மின் மகாபாகவதோ த்வயி பாயய சுக்ருத்ஸஹ லோகான் அனுச்சரன் சித்த ஆசசாத யத்ருச்சயா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நானே படிக்கிறேன் மாதே. ஒளிபெயர்ப்பு. அப்பொழுது உலகின் பல பாகங்களில் பிரயாணம் செய்த பின் மாமுனிவரான கிருஷ்ண துவைபாயன வியாசரின் நண்பரும் சிறந்த பக்தருமான மைத்ரேயர் தாமாகவே அங்கு வந்து சேர்ந்தார். பொருளுரை. மைத்ரேயர் வியாசதேவரின் தந்தையான பராசர மகரிஷியின் சீடர்களும் ஒருவராவார். இவ்வாறாக வியாசதேவரும் மைத்ரேயரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அதிர்ஷ்டவசமாக மைத்ரேயர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த இடத்தை அடைந்தார். பகவானை சந்திப்பது என்பது தற்செயலான ஒரு செயல் அல்ல. மைத்ரேயர் சிறந்த முனிவராகவும் கற்றறிந்த தத்துவ மேதையாகவும் விளங்கிய போதிலும் அவர் பகவானின் தூய பக்தர் அல்ல. எனவே அச்சமயத்தில் பகவானுடைய அவரது சந்திப்பு ஏதோ அறியாத பக்தி தொண்டில் அஞ்ஞாத சுக்ருதி விளைந்ததாக இருக்கக்கூடும். தூய பக்தர்கள் எப்பொழுதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் பகவானுடைய அவர்களது சந்திப்பு இயற்கையானதாகும். ஆனால் பகவானை சந்திக்கக்கூடிய அவ்வுயர்ந்த நிலையில் இல்லாதவர்கள் பகவானை சந்திக்க நேர்ந்தால் அது அறியப்படாத அதிர்ஷ்டத்தினால் அல்லது தற்செயலான பக்தி தொண்டால் விளைந்ததாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப மைத்ரேயர் வந்து இங்க தூய பக்தர் கிடையாது, கலப்பட பக்தர். அதாவது ஞான மிஸ்ர பக்தி. ஞானத்தின் பாதையில அவர் ரொம்ப பெரிய லெவல்ல இருந்தார். ஆனால் பக்தி தொண்டு புரியல கம்மியா தான் இருந்தது. இருந்தாலும் அந்த அஞ்ஞான ஸ்ருதி, தெரிந்தோ தெரியாமலோ, சிலரெல்லாம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ சில நன்மைகள் செய்வாங்க. இப்ப வந்து டொனேஷன் கேட்டு வந்தாங்க, ஆனா பகவான் எல்லாம் வழிபட மாட்டாங்க. ஒரு நாத்திகவாதியா கூட இருக்கலாம், டொனேஷன் கொடுத்துருவாரு. சரி இந்தாங்க, ஏதோ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் டொனேஷன் கொடுப்பாரு. அப்ப அவருக்கு அஞ்ஞான சுருதி வரும். சிலர் வந்து கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஆனா கோயில் எங்கன்னு கேட்டா கை காட்டுவாங்க, இதோ அங்க இருக்கு அப்படின்னு. சோ அந்த கை காட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அப்படி புண்ணிய கணக்கு அவங்களுக்கு இருக்கிறதுனால இங்க சிலர் வந்து பகவானை சந்திக்க வாய்ப்பு தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனாலும் இந்த ஞானியான இவருக்கு கிடைக்குது, மைத்ரேய முனிவருக்கு. அவர் யாருன்னா வியாசதேவரோட அப்பா பராசர முனிவரோட சீடர். அடுத்தது பதம் 10. தஸ்யானுரக்தஸ்ய முனேர் முகுந்தக பிரமோத பாவனத கந்தரஸ்ய ஆஸ்ருண்வதோ மாம் அனுராகஹாச சமீஷயா விஸ்ரமயன் உவாச்ச. படிக்கிறாங்களா மாதாஜி? படிங்க. சொல்லு. யார் படிக்கலன்னா படிக்கிறீங்க மாதாஜி? மகேஸ்வரி மாதாஜி இல்லையா? அவங்க ஆசைப்படுவாங்களே படிக்க, இல்லைங்களா? இல்ல மாதாஜி. சரிங்க மாதாஜி, நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவரிடம் பகவானிடம் மிகவும் பற்று கொண்டிருந்த மைத்ரேய முனிவர் தம் தோள்களை தாழ்த்தியவாறு இன்பமான ஒரு மனநிலையில் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். தான் இளைப்பாறும் வரை காத்திருந்த பகவான் கருணையுடனும் புன்சிரிப்புடனும் என்னை நோக்கி பின்வருமாறு பேசலானார். பொருளரை. உத்தவர் மற்றும் மைத்ரேயர் ஆகிய இருவரும் சிறந்த ஆத்மாக்களே என்ற போதிலும் உத்தவர் ஒரு தூய பக்தராக இருந்ததால் அவரிடம் பகவான் அதிக கவனம் செலுத்தினார். அத்வைத கண்ணோட்டத்தின் கலப்படம் உள்ளவர் ஞான பக்தா, தூய பக்தர் அல்ல. மைத்ரேயர் ஒரு பக்தர் என்ற போதிலும் அவரது பக்தி கலப்படம் உள்ளதாக இருந்தது. பகவான் தமது பக்தர்களுடன் உன்னத அன்பின் அடிப்படையில் அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். தத்துவ அறிவு அல்லது பலநோக்கு கர்மம் ஆகியவற்றின் அடிப்படையில் அல்ல. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அத்வைத அறிவுக்கோ அல்லது பலநோக்கு கர்மங்களுக்கோ இடமில்லை. பிருந்தாவனத்து கோபியர்கள் சிறந்த பண்டிதர்களாகவோ அஷ்டாங்க யோகிகளாகவோ இருக்கவில்லை. அவர்கள் பகவானிடம் இயற்கையான அன்பு கொண்டிருந்தனர்.
இதனால் பகவான் அவர்களது உயிரும் உடலும் ஆனார். கோபியர்களும் பகவானின் உயிரும் உடலுமாக இருந்தனர். இங்கு பகவானின் அன்பு மைத்ரேய முனிவரிடம் இருந்ததை விட உத்தவரிடம் அதிக நெருக்கமுடையதாக இருந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பகவானின் அன்பு மைத்ரேய முனிவரிடம் உத்தவரிடம் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரிக், யசுர், சாம, அதர்வன அப்படின்னு படித்து பண்டிதர்களாக இல்ல ஞானிகளாக இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பகவானிடம் அன்பு அதிகமா இருக்கிறது இல்ல. இப்ப ஒரு தாய்க்கு குழந்தைகிட்ட அன்பு ஏற்படுது அப்படின்னா, அந்த தாய் படிச்சிருக்கிறா, அன்புக்குன்னு தனியா படிப்பு இருக்கா, அது இயற்கையா வர்றது. அப்போ அந்த அன்பை வந்து பகவான் எதிர்பார்க்கிறார். நீ ரிக்கி, அசுர், சாம, அதர்வன எல்லாம் படிச்சு பண்டிதனா மேதாவியா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட கர்வம் தான் வரும். அப்ப பகவானை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த படிக்கிறத வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம். பகவான் அப்படின்னா இந்த ஜட உலகமே பகவான் தான், இதுக்கு மேல எதுவும் கிடையாது. அப்படியே ஒரு ஆன்மீக உலகம் இருக்கு. அந்த ஆன்மீக உலகத்துல பகவான் வந்து ஒரு ஒளி வடிவமா தான் இருக்காரு. இப்படி நல்லா தப்பு தப்பா மனக்கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பக்தர்கள் வந்து பகவானை முழுமையாக சரணடைந்து முழுமையாக நம்புறதுனால பகவானே அவங்களுக்கு அவருக்குரிய அறிவை அவங்களுக்கு ஒரு குரு மூலமா காட்டி கொடுக்கிறார். ஒரு குரு அமைகிறது நம்மளோட திறமையினால கிடையாது. நாம ஓடி போய் தேடுறதுனால குரு அமைய மாட்டார். பகவானே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல இங்க மைத்ரேயர் தற்செயலாக வரவில்லை. இப்போ பாகவதம் பேசப்பட்டது, பரிசுத்து மகாராஜா காட்டுக்கு போனார், காட்டுக்கு போனப்ப வியாசதேவர் தற்செயலாக வந்தார் அப்படின்னு நாம படிக்கிறோம். ஆனா அது தற்செயலான கிடையாது. எல்லார் உள்ளத்திலும் பரமாத்மாவாக பகவான் இருப்பதால் அவரவர் விருப்பங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது அப்படிங்கிறத பகவான் அறிவார். அதனாலதான் அவர் பர்த்தா போக்தா மகேஸ்வர, உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு சொல்லப்படுறார். அடுத்தது பதம் 11. அப்ப இங்க தூய பக்தரான உத்தவர் தான் அதிகமான பகவானுக்கு அதிகமாக பிரியமானவர். எப்படி கோபியர்கள் எல்லாம் வந்து ஒண்ணுமே படிக்கல. அப்ப அந்த பிருந்தாவனத்து கோபியர்கள் பகவானோட வருகையின் போது எப்படி வேதங்களை எல்லாம் பாடினாங்களாமா. ஆனா அவங்க படிக்கல. ஆனா எப்படி அந்த ஞானம் வந்தது? உள்ள இருந்து பகவானே அதை எடுத்து தர்றார். பகவானை புரிஞ்சுக்கிற அறிவை ததாமி புக்தி யோகம் தம் ஏனமா உபயாந்தி தேனு, உள்ளே இருந்தே பகவான் அந்த அறிவை அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப எதுவுமே படிப்பறிவு இல்லாத கனகதாசர், இந்த மாதிரி நிறைய பேரை நாம பக்தர்களை பார்க்கலாம். படிப்பறிவே இருக்காது, தாழ்ந்த குள்ளமா இருப்பாங்க. ஆனா பகவானை முழுதுமாக அவங்க நம்பி முழுதுமா சரணடைந்து முழுவதுமான பக்தி தொண்டு பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. துக்காராம், ராமதாசர், இப்படி நிறைய பேரு நம்ம பார்க்கலாம். அடுத்தது 11. ஸ்ரீ பகவான் உவாச்ச வேதாஹம் அந்தம் மனசீப்சிதம் தே ததாமி யத் த்ருவாபம் அன்யைஹ சத்ரோ புராவஸ்வ சுருஜாம் வசூனாம் மச்சித்தி காமேன வசோத்வயேஷ்ட. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க படிக்கலாமா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உன் மனதின் அந்தரங்க ஆசையை நான் அறிவேன். புராதான காலத்தில் விவகாரங்களை விரிவடை செய்யும் பொறுப்பை ஏற்றறிந்த வசுக்களும் கொஞ்சம் பிரேக் ஆகும். யாகங்களை செய்யும். அச்சமயத்தில் என் சகவாசத்தை பெற நீ விரும்பினாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இருங்க, வேற யாராவது நல்லா இப்ப படிக்கிறது கேக்குதா பாருங்க மாதாஜி. இப்ப கேக்குது மாதாஜி. இப்ப கேக்குதுங்களா மாதாஜி? இப்பவுமே கொஞ்சம் கட் ஆகுது. அச்சமயத்தில் என் சரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உன் மனதில் அந்தரங்க ஆசையை நான் அறிவேன். புராதன காலத்தில் பிரபஞ்ச விவகாரங்களை ஒழிவடைய செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்த வசுக்களும் பிற தேவர்களும் யாகங்களை செய்தனர். அச்சமயத்தில் என் சகவாசத்தை பெற நீ விரும்பினாய். மற்றவர்களால் இதை அடைவது மிகவும் கடினம் என்றாலும் உனக்கு நான் இதை அளிக்கிறேன். பொருளுரை. உத்தவர் பகவானின் நித்திய சகாக்களில் ஒருவராவார். பகவானின்
ஓர் அம்சம் புராதன காலத்தில் 8 வசுக்களில் ஒருவராக இருந்தார். 8 வசுக்களும் பிரபஞ்ச விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக பொறுப்பாளிகளான உயர் கிரகத்தில் உள்ள தேவர்களும் புராதன காலத்தில் தங்களுடைய வாழ்வின் முடிவான நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்பி ஒரு யாகத்தை செய்தனர். அப்பொழுது வசுக்களுள் ஒருவராக செயற்பட்ட உத்தவரின் ஓர் விரிவங்கம் பகவானின் சகாக்களுள் ஒருவராக மாற விரும்பினார். பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பதால் இதை அவர் அறிந்திருந்தார். இந்த பரமாத்மா ஜீவராசியின் குறையுடைய உணர்வுகளுக்கு ஞாபக சக்தியை அளிக்கிறார். முழுமையற்ற உணர்வு நிலையில் உள்ள ஜீவராசி தனது கடந்த கால வாழ்வின் சம்பவங்களை மறந்து விடுகிறான். ஆனால் அவனது கடந்த கால அறிவு வளர்ச்சிக்கேற்ப செயல்படும்படி பரமாத்மா அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பகவத்கீதை உண்மையை பல வழிகளில் உறுதி செய்கிறது. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்தைவ பஜாமி அகம். பகவத்கீதை 4.11. சர்வஸ்ய ஷஹாம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்தக சம்ருதி ஞானம் அபோகனம் ஷ. பகவத்கீதை 15.15. ஒவ்வொருவனும் தன் விருப்பம் போல் ஆசைப்படும் சுதந்திரத்தை பெற்றுள்ளான். ஆனால் அவனது ஆசைகள் பரமபுருஷரால் நிறைவேற்றப்படுகின்றன. நினைக்க அல்லது ஆசைப்பட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனால் அந்த ஆசையின் நிறைவேற்றம் பகவானின் விருப்பத்தை சார்ந்துள்ளது. மனிதன் திட்டமிடுகிறான், பகவான் முடிவு செய்கிறார் என்ற சட்டத்தையே இது வலியுறுத்துகிறது. புராதன காலத்தில் தேவர்களும் வசுக்களும் யாகம் செய்த பொழுது வசுக்களில் ஒருவராக இருந்த உத்தவர் பகவானின் சகவாசத்தை பெற விரும்பினார். மனோதத்துவ கற்பனையிலும் பலன் நோக்கு கர்மத்திலும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதை அடைவது மிக கடினம். இத்தகைய நபர்கள் பகவானின் சகவாச ஆவதை பற்றிய எந்த தகவலையும் அறிந்திருப்பதில்லை. வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ண தத்துவம் பகவானின் நேரடியான சகவாசத்தை பெறுதல் என்பதே. பகவானின் கருணையினால் தூய பக்தர்களால் மட்டுமே அறிய முடியும். உத்தவரின் ஆசையை நிறைவேற்றுவதாக பகவான் அவருக்கு உறுதியளித்தார். பகவான் இக்குறிப்பை உத்தவருக்கு உணர்த்திய பொழுது பகவானின் சகவாசத்தை பெறுவதன் முக்கியத்துவத்தை மைத்ரேய முனிவரும் இறுதியாக உணர்ந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் அஷ்டவசுக்கள், அதாவது 8 வசுக்கள், அவங்களெல்லாம் பகவானுக்கு இந்த பிரபஞ்சத்தை ஆளுவதற்கு துணை புரிபவர்கள். எப்படி ஒரு ராஜாக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி இந்த வசுக்கள், தேவர்கள், இவங்கெல்லாம் பிரபஞ்சத்தை பகவான் படைத்து காத்து அழிப்பதற்காக உதவி செய்பவர்கள். அப்போ இந்த அஷ்டவசுக்கள்ல ஒருவரான இந்த உத்தவரோட விரிவங்கம். இப்போ சித்தர்கள் தன்னை அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லி 8 விதமாக தங்களை விரிவங்கம் பண்ணிக்கலாம். அப்ப இங்க உத்தவர் அவருடைய ஒரு விரிவங்கம் பகவானுக்கு சகாவாக மாற வேண்டும், பகவானுடைய நெருங்கிய சகாவாக மாற வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறார். அப்போ உள்ளத்துல இருக்கிற பரமாத்மாவுக்கு யார் என்ன நினைக்கிறாங்க? ஒரு திருடனா ஆக ஆசைப்பட்டாலும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு நாயாக ஆக ஆசைப்பட்டாலும் சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க இந்த பிறவி மனித பிறவி அபூர்வமானது, நீங்க இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணலைன்னா நீங்க நாய் பிறப்பெடுப்பீங்க அடுத்த தடவை அப்படின்னு பயமுறுத்தினா கூட, இருந்துட்டு போகுது, எனக்கு என்ன தெரியவா போகுது, இந்த பிறவி நான் நல்லா அனுபவிக்கணும், நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், அடுத்த பிறவி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிய போறது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவங்க சரிங்கிறாங்க. ஒரு தடவை பிரபுபாதர் அப்படித்தான் ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது, வெளிநாட்டுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பார்வையாளர் அவர் கிண்டலும் கேலியுமா குதர்க்கமா கேள்வி கேட்டுட்டே இருந்தார். நான் அடுத்த பிறவில என்ன நான் நாயா இருக்க போறேன்னா எனக்கு எப்படி தெரியும், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இதையெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பான். ஓகே, நீ அதையே எடுத்துக்கோ அப்படின்றார். சில பிரபுபாதர் அப்படியே சொல்லிடுறாரு. அப்போ ஒரு பெரிய ஒரு பக்தரிடம் போய் இந்த மாதிரி விதாண்டம் பண்றது ரொம்ப ஆபத்து. ஏன்னா நாய்ப்பிறவி எடுக்கணும்னா எனக்கு எப்படி தெரியும், எடுத்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்த? அப்ப இந்த ரிஸ்க் எல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதனோட ஆபத்து, பயங்கரமான ஆபத்து தெரியாம, அது ஏன்னா சூட்சமான விஷயங்கள் இதெல்லாம். ஒரு பெரிய ஒரு தூய பக்தரை பார்த்து அவரை கிண்டல் அடிக்கிறது, அவர்கிட்ட குதர்க்கமா கேள்வி கேட்கறது, அவரை நம்பாம
இது பண்றது. அப்போ நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நாம எப்படி நிலைமைன்னு தெரியாது. யாரு எந்த வழியில இருந்து வந்தாங்க, அவங்க குருவாக்கூடிய தகுதி இருக்கா, அதையெல்லாம் நாம ஜட்ஜ் பண்ணி நம்மளோட நிறுத்திக்கணுமோ தவிர விமர்சனம் பண்ணக்கூடாது அங்க நின்னுட்டு. ஏன்னா நம்மளுக்கு உண்மை நிலவரம் 100% தெரியாது. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரான்ச் இங்க நம்மளுக்கு இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைச்சோன்னா நாம அதுக்கு கீழே தான் எல்லாமே. ஏன்னா இஸ்கான் அமைப்பு மாதிரி நம்மளுக்கு முழுமையான அமைப்பு எதுவுமே கிடையாது, பூர்ணமானது. உங்களுக்கு A to Z எல்லா கேள்விக்கும் இங்க பதில் இருக்கு. மற்ற அமைப்புகள்ல நீங்க போனீங்கன்னா சீட பரம்பரையிலிருந்து பகவான் எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கிடைக்காது. அவங்க நாத்தியவாதிகளா இருப்பாங்க. அவங்க நிறைய அவங்க குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா நாமளும் குழம்பிட்டே தான் இருக்கணும். அப்ப இங்க உத்தவர் பகவானுக்கு நெருங்கிய சகாவாக ஆக விரும்புறார். அதனால பகவான் அவருக்கு கருணை கொடுக்கிறார். அப்ப யார் யார் என்னென்ன விரும்புறாங்களோ அதனாலதான் சொல்றது ஆசையே துன்பத்திற்கு காரணம். இப்ப நான் அடுத்த பிறவியில பணக்காரனா இருக்கணும். சிலரெல்லாம் பார்க்கும்போது நாமளும் பெரிய பெரிய கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிராப்தம் அடையிறதுக்காக மறுபிறவி எடுக்கணும். அப்ப அதுக்காக நாம துன்பப்படணும். உடல் எடுத்தாலே துன்பம்தான். ஏன்னா டெம்பரரியா இருக்கிற இந்த செல்வங்கள் எல்லாம் மறைந்து போகக்கூடியவை. இதுல எல்லாம் எந்த ஒரு இன்பமும் கிடையாது. சிற்றின்பம் அப்படிங்கிறது துன்பம். அந்த சிற்றின்பத்தை நிலையென எண்ணி நாம் மறுபடியும் ஆசைகளை வளர்த்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிறவி எடுத்துட்டே வரணும். பிறப்பை அறுக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு ஆத்ம ஞானம் முக்கியம். பகவானுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஞாபகத்தையும் மறதியும் தராரு. அந்த ஞாபகம் எப்படிப்பட்ட ஞாபகமா இருக்கணும்னா, பகவானே உன்னையே நான் சரணடையணும், உனது சகாவாக ஆக வேண்டும், உனக்கு நித்திய சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசையா இருக்கணும். துளசி மகாராணிகிட்ட நாம கேட்கிறோம் இல்லைங்களா, நாமோ துளசி கிருஷ்ணா பிரேயசி ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சேவா பாபோ ஏ அபிலாசி जेतो मारा चरण लोय तारा वांज पूर्ण कोई कृपा कोरी कोरा तारे वृंदावनवासी मोरे आबिलास बिलास कुंजोतियो वास नैनी हिरिबो सत सुकल रुबरासी ये निवेदन तारो सगीरन गद कोरो सेवाधिकार दियो कोरो निजदासी. सो सेवा अधिकार दियो, பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தா அப்படின்னு நாம பிரணம்ஸ் மாதாஜி. இப்படிதான் படிக்கணுமா மாதாஜி? நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணுமா? ஆமா மாதாஜி, நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மாதாஜி, வேற ராகமா கொண்டு வந்தாங்களே அதை கேட்டேன். சரி சரி சரி, இப்படி ராகத்துல ஒன்னும் பிரச்சனை இல்ல. கோயில்ல ஜென்ரலா இந்த ராகத்துல தான் பாடுவோம். ஓகே ஓகே சரி. எனக்கு சேவை செய்யும் பகவானுக்கு சேவை செய்யறது தான் நம்மளோட நித்திய நிலை. நம்மளோட நித்திய ஸ்வரூப நிலை என்னன்னா, ஜீவேன ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்திய தாச. இப்போ பகவானுக்கு நேரடியாக செய்யறது. இப்போ நீங்க பிரைம் மினிஸ்டர், நாம எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு சேவை செய்யறோம். ஆனா மறைமுகமா எப்படி சேவை செய்யறோம்? கவர்மெண்ட்டுக்கு நாம வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், பின்ன பொருட்கள் வாங்கும்போது வரி கட்டுறோம், மறைமுகமான வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். இந்த மாதிரி பல விதங்கள்ல நாம அரசாங்கத்துக்கு சேவை செய்யறோம். ஆனால் அரசாங்கத்துக்கு நேரடியா சேவை செய்யறது யாரு? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி. அப்போ அந்த பொசிஷன் பெருசா, சேவகர்கள்ல இந்த பொசிஷன் பெருசா? இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் பெரிய லெவல் இல்லைங்களா? அந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா பகவானுக்கு அருகாமையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய பொசிஷன். ஏன்னா பகவானுக்கு அருகாமையில இருக்கும்போது முக்குணங்கள் நம்மளை தீண்டவே தீண்டாது. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவ நிலையில நாம இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பவுமே அந்த சத்து சித்து ஆனந்தம் கிடைக்கும். அடுத்தது பதம் 12. சயேஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தேத் மத் அனுகிரஹோ யத் யன்மாம் நிருலோகான் ரஷ உத்ஸ்ருஜந்தம் திருஷ்ட்யா தத்ருஸ்வான் விஜதானுவ்ருத்யயா. மாதாஜி படிக்க மாதாஜி. மாதாஜி
மாதாஜி படிக்கட்டுங்களா? நானு படிங்க மாதாஜி. கேக்குதுங்களா கிளீனா? இந்த படிக்க சரி, படிங்க 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 அடுத்து கூட படிங்க. நேர்மையானவனே, உன் பிறவிகளில் இதுவே கடைசி மிகச் சிறந்ததுமாகும். ஏனெனில் இப்பிறப்பில் நான் பூரண அனுக்கிரகத்தை அளித்திருக்கிறேன். இப்பொழுது பந்தப்பட்ட ஜீவராசிக்குரிய பிரபஞ்சத்தை விட்டு எனது ஆன்மீக உலகான வைகுண்டத்திற்கு நீ செல்லலாம். உனது உறுதியான தூய பக்தி தொண்டின் காரணத்தால் என்னை இத்தனிமையான இடத்தில் காண வந்திருப்பது உனக்கு கிடைத்துள்ள பெரும் பாக்கியமாகும். பொருளுரை: முக்தி பெற்ற ஒரு ஜீவராசியால் அறியப்படக்கூடிய அளவிற்கு பகவானை பற்றிய அறிவில் ஒருவர் நன்கு பரிச்சயமுடையவராக இருக்கும் பொழுது வைகுண்ட லோகங்களில் புக அவர் அனுமதிக்கப்படுகிறார். பிரபஞ்சவாசிகளின் பார்வையிலிருந்து மறையப் போகும் நிலையிலிருந்து பகவான் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். அச்சமயத்தில் பகவானை காணும் பாக்கியம் பெற்றிருந்த உத்தவர் பகவானிடமிருந்து வைகுண்ட லோகத்திற்கு செல்லும் அனுமதியை பெற்றார். பகவான் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறார். அவரது தோற்றம் மறைவு ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் வாசிகளுடைய அனுபவங்களாக மட்டுமே உள்ளன. அவர் சூரியனை போன்றவர். சூரியன் ஆகாயத்தில் தோன்றுவதும் இல்லை. காலையில் சூரியன் உதிப்பது, மாலையில் அது மறைவது மனிதர்களின் அனுபவத்தில் தான் உள்ளது. பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறார். அதே சமயம் அதற்கு வெளியிலுள்ள மற்றொரு இடங்களிலும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யதா மகாந்தி பூதானி பூதேஷு அவசேஷோனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷு அகம் அப்படின்னு சதுர்ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். நான் உள்ளிலும் இருக்கிறேன், பிரபஞ்சத்திற்கு வெளியிலும் இருக்கிறேன். அப்போ அவர் பௌதீக உலகிலும் இருக்கிறார், ஆன்மீக உலகிலும் இருக்கிறார். அவர் தன் சக்தியின் வடிவாக எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். இப்ப பக்தர்கள் உள்ளத்திலையும் இருக்கிறார், பக்தர்கள் அல்லாதவர் உள்ளத்திலையும் பரமாத்மாவாக இருக்கிறார். இப்படி அவர் எங்கெங்கும் அவர்தான் சக்திமான். அவர் சக்திகள் மூலமாக எங்கும் பறந்து விரிந்திருக்கின்றார். அவர் இல்லாத இடமே இல்லை. சர்வகதா. சர்வகதா அப்படின்னா உயிர்வாளிகள் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த உயிர்வாளிகள் தனியா இருக்கிறது இல்ல, பரமாத்மாவோட சேர்ந்துதான் இருக்கு. சோ இந்த பிரபஞ்சங்கள்ல ஜடம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வளர்வதற்கு பகவான் தான் துணை புரிகிறார், பரமாத்மாவா. இப்ப மலைகளுக்கெல்லாம் முதல்ல இறக்கை இருந்திருக்கு, பறக்கிற நிலையில தான் அது இருந்திருக்கு. அப்புறம் மலைகளுக்கு இறக்கைகள் எல்லாம் கட் பண்ணப்பட்டது. அப்ப மலைகள் இன்றும் கூட வளரும் தன்மை பெற்றிருக்கிறது. நீர் ஓடைகள் ஓடுகின்றன, அருவிகள், கடல் அசையுது, அருவிகள் எல்லாமே அசையும் தன்மை. அந்த நதி, நீர், இயற்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசையும் தன்மை இருக்கு. அப்போ அதுலயும் உயிரோட்டம் இருக்கு. அப்படின்னா இப்போ கோயில்கள்ல சிலை வடிக்கிறாங்க, உயிரோட்டம் உள்ள கல்லைத்தான் எடுப்பாங்க. சோ கல்லுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கு. இப்ப பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அப்ப பகவான் இங்க உத்தவர் காண்கின்றார் அப்படின்னா அவருக்கு பகவானுடைய கருணை இருந்ததுனாலதான் அவர் தனிமையா ஒரு இடத்துல அவரால் காண முடிந்தது. பகவானை நேருக்கு நேர் காணும் வாய்ப்பு தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பதம் 13. புராமயா புரோக்தம் அஜாயனாப்யே பத்மே நிஷன்னாய மமாதி சர்க்கே ஞானம் பரம் மன்மஹிமாவபாஷம் யத் சூரயோ பாகவதம் வதந்தி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க படிங்க. சந்திரா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர் பொருளுரைங்க தெய்வத்ராசா பக்தி வேதாந்த சுவாமி சிர்லா பிரபாதகிஜி. உத்தவா, பத்ம கல்பத்தின் ஆரம்பத்தில் படைப்பின் துவக்கத்தில் எனது நாபி கமலத்தில் வீற்றிருந்த பிரம்மதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்று முனிவர்களால் விவரிக்கப்படும் எனது உன்னத பெருமைகளை பற்றி நான் உபதேசித்தேன். பொருளுரை: இச்சிறந்த இலக்கியத்தின் 2ஆம் காண்டத்தில் முன்பே விளக்கப்பட்டதும் பிரம்மாவிற்கு உபதேசிக்கப்பட்டதுமான பகவானை பற்றி விளக்கம் இங்கு மேலும் தெளிவுபடுத்தப்படுகின்றது. பிரம்மதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சுருக்கமாக விளக்கியிருப்பது தமது சொரூபத்தை பற்றி தெளிவுபடுத்துவதற்காகவே என்று பகவான் கூறினார். 2வது காண்டத்தில் உள்ள அந்நான்கு ஸ்லோகங்களுக்கு அளிக்கப்படும் அருவகால விளக்கம் இங்கு நிராகரிக்கப்படுகிறது. சுருக்கமான வடிவில் உள்ள பாகவதத்தின் அந்நான்கு ஸ்லோகங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் சம்பந்தமானவை என்றும் அருவவாக விளக்கத்திற்கு உரியவை அல்ல என்றும் ஸ்ரீதர் சுவாமி கருத்துரைக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப பத்ம கல்பத்தின் ஆரம்பத்தில் அப்படின்னா, பத்ம கல்பம் அப்படின்னா பிரம்மாவுடைய முதல் நாள், அந்த பகல் பொழுது, அதுதான் பத்ம கல்பம்.
அப்போ இங்க பிரம்ம கல்பம்னு சொல்லலாம். அப்புறம் வராக கல்பம், இப்படி நிறைய கல்பங்கள் இருக்கு. ஏன்னா கல்பம் அப்படின்னா என்ன, 1000 வருடங்கள், ஒரு சதுர்யுகம் 1000 வருடங்கள் ஆகும்போது அது ஒரு கல்பம். இப்படி இங்க வந்து 2ஆம் காண்டத்துல பிரம்மா உபதேசிக்கப்பட்டமான பகவானை பற்றிய விளக்கம். அந்த சதுர் ஸ்லோகம் அப்படிங்கிறது அருபவாத கருத்தை ஒத்ததல்ல. வியக்தித்துவம், அதாவது உருவத்தை, பகவானுடைய உருவத்தை பற்றியே அங்க பேசப்படுகிறது. ஏன்னா அவங்கவுங்க மனக்கற்பனைக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அருபவாதத்துல இருக்கிறவங்க அருபவாதத்துக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சில ஜீவ கோஸ்வாமி இங்க விளக்கம் தர்றார். ஸ்ரீதர சுவாமி. அடுத்தது பதம் 14. இதி திருத்தோத்த பரமஸ்ய பும்ச பிரதீஷனானுகிரக பாஜனோ அகம் ஸ்னேகோத்த ரோமாஸ்கலிதா சரஸ்தம் முஞ்சஞ்சுசக பிராஞ்சலிர் ஆபபாஷே. ஹரே கிருஷ்ணா. மலைய மாதாஜி படிங்க மாதாஜி. 13 மாதாஜி. 14 மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உத்தவர் கூறினார், இவ்வாறாக விதுரரே பெரும் பாசத்துடன் பகவானால் உபதேசிக்கப்பட்டு ஒவ்வொரு கணமும் அவரால் நான் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது மெய் சிரித்து கண்ணீரால் பேச்சற்று நின்றேன். என் கண்ணீரை துடைத்துக் கொண்ட பிறகு கூப்பிய கரங்களுடன் நான் இவ்வாறு பேசினேன். ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து உத்தவர் இப்படி சொல்றார் விதுரர்கிட்ட, நான் வந்து பகவானுடைய அந்த ஒவ்வொரு பேச்சிலையும், ஏன்னா பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது அமிர்தம் போன்றது. இப்ப பாகவதம் வந்து பக்தர்களால பேசப்படுது. பகவத்கீதை பாத்தீங்கன்னா பகவானுடைய ஸ்லோகங்கள், அந்த பேச்சு அப்படிங்கிறது ஸ்லோகங்கள் வடிவில் நாம பாக்குறோம். அதெல்லாம் வந்து நமக்கு தித்திக்கணும், அமுதம் போல இனிக்கணும். இப்ப பகவத்கீதை ஸ்லோகங்கள் எல்லாரும் பைஹார்ட் பண்ணி நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப பகவத்கீதை இப்ப ஸ்லோகங்கள் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்படியே பகவானுடைய சொற்கள் மனதுல வந்து ஈட்டி போல பாயணும். அதே போல அந்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது ஒரு பரவச நிலை வரணும். அப்பதான் உண்மையான பக்தி அங்க நம்மளுக்கு தெரியும். பதம் 15. ஆனா நம்மளுக்கு யாருக்குமே இன்னும் அந்த உணர்வு வர்றது இல்லை இல்லைங்களா? ஏதோ நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஒப்பிக்கணும், இதை தெரிஞ்சு ஒரு அந்த நிலையில தான் இருக்கிறோம். இன்னும் கண்டிப்பா வரும். ஏன்னா இது பகவானுடைய சொற்கள் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அந்த பவர் உள்ள இறங்கி, அதான் அஞ்ஞான ஸ்ருதி. கண்டிப்பா அதை திரும்ப திரும்ப படிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த உணர்வு வந்து மாறிட்டே இருக்கும். அந்த மோசமான உணர்வுகள்லாம் போய் தூய்மையான உணர்வு வரப்ப நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். பதம் 15. கோனோ ஈச்சதே பாத சரோஜபாஜாம் சூதுர்லபோர்த்தேஷு சதுர்ஷ் அபிஹ ததாபி நாஹம் பிரபுனோமி அபூமன் பவத் பதாம்போஜ நிஷேவனோஷுக. படிக்கிட்டங்களா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, தங்களுடைய தாமரை பாதங்களின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம் மற்றும் முக்தி எனும் 4 கொள்கைகளுக்கு உட்பட்டுள்ள எதையும் அடைவதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் பெரும் புகழுக்குரியவரே, என்னை பொறுத்தவரை தங்களுடைய தாமரை பாதங்களில் பணி செய்து கிடக்கவே நான் விரும்புகிறேன். பொருளுரை. வைகுண்ட லோகங்களில் பகவானுடன் சகவாசம் கொண்டுள்ளவர்கள் பகவான் விஷ்ணுக்குரிய தேக அம்சங்களை பெற்று அவரை போலவே காணப்படுகின்றனர். இத்தகைய முக்தி 5 வகையான முக்திகளில் ஒன்றான சாருப்பிய முக்தி என்று அழைக்கப்படுகிறது. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் பிரம்ம ஜோதியில் 2 கலப்பதெனும் சாயுசிய முக்தியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. பக்தர்களால் முக்தியை மட்டுமல்லாமல் மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகியவற்றிற்கு உட்பட்டுள்ள எதையும் அடைய முடியும். ஆனால் தூய பக்தரான உத்தவர் இவ்வசதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். தூய பக்தர் ஒருவர் சொந்த நன்மையை பற்றி கருதாமல் பகவானின் தொண்டில் மட்டுமே ஈடுபட விரும்புகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
இப்போ அறம், பொருள், இன்பம், வீடு பேரு, தர்ம, அர்த்த, காம, மோட்ச, அதுதான் இந்த 4ம். அப்போ மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம், முக்தி. ஏன்னா முக்திங்கிறது பக்தர்களுக்கு அவங்க வீட்டு வாயில்ல காத்து கிடக்குதாம். வில்வமங்கல தாக்கூர் சொல்லுவார், முக்தி தேவி என் வாயிலில் காத்து கிடக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அப்போ தூய பக்தர்களுக்கு முக்திங்கிறத பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. இந்த 5 விதமான முக்தி, சாயுஜ முக்தி, சாரூபிய, சாமீபிய, ஏகத்துவம், தீயமானாம் கிருஹணந்தி வினாமத் சேவனம் ஜனாக நம்ம பாகவத்துல பாக்குறோம். அப்ப 5 விதமான முக்தியில அந்த பக்தர்களுக்கு வந்து சாரூபிய முக்தி அப்படின்னா பகவானை போன்ற தோற்றம், 4 கையுள்ள அந்த விஷ்ணுவோட தோற்றமே அங்க வந்து நித்திய சகாக்களாக, நித்திய பக்தர்களாக இருக்கின்ற அந்த வைகுண்ட வாசிகளுக்கு கிடைக்குதாமா. அப்ப அவங்க பகவானை போன்ற 4 கை ரூபத்துல சாரூபிய, சாஷ்டி அப்படின்னா பகவானை போன்ற செல்வம், பகவானுக்கு என்னென்ன செல்வம் இருக்கோ அதெல்லாம் இவங்களும் அனுபவிக்கலாம் அங்க போய். இப்ப பகவானை போன்ற உடலமைப்பு, பகவானை போன்ற செல்வம், இதெல்லாம் சாரூபிய, சாமீபிய, பகவானுக்கு அருகிலேயே இருக்கிற அந்த பாக்கியம், பகவானோட ராஜ்யத்துல பகவானை போன்ற செல்வங்களுடனே இருக்கிறது. இந்த மாதிரி 5வது முக்தி அப்படிங்கிறது சாயுஜ்ய. சாயுஜ்ய அப்படிங்கிறது பிரம்ம ஜோதியில ஒன்று கலக்கிறது. இதுக்கெல்லாம் விரும்புறதே கிடையாது. இந்த முக்திகளுக்கெல்லாம் பக்தர்கள் விரும்புறதே கிடையாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். நாராயண பராக சர்வே குதச்சன்ன பிப்யதி ஸ்வர்கோ அபகர்கர் நரகேஷு அபிதுல்யார்த்தர் தர்ஷனக. நரகத்தில் இருந்தாலும் சரி, உடல் எங்கிருந்தாலும் சரி, அதுதான் வந்து நாம ஆழ்வார்கள் இதுல பார்க்கலாம். அவரு பூ பிருந்தாவனத்துல, அதாவது பகவானுக்கு ஒரு கார்டன் ஏற்படுத்தி அதுல பூ பறிச்சிட்டு இருக்கும்போது அந்த பூநாகம் அப்படிங்கிற ஒண்ணு பாம்பு தீண்டிரும் அனந்தாழ்வார். அவர் மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது என்னது பூ, அவங்கள வந்து பூநாகம் தீண்டிடுச்சு, விஷம் ஏறிடும், கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு பூ பறிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் இங்க இருந்தாலும் பகவானுக்கு பூ தொடுத்து சேவை செய்ய போறேன். இந்த உடல் போனாலும் எனக்கு ஒரு உடல் கிடைக்கும் எப்படியும், அது ஆன்மீக உடலா இருந்தாலும் சரி, பௌதிக உடலா இருந்தாலும் சரி, அப்பவும் நான் பகவானுக்கு சேவை செய்ய தான் போறேன். அதனால எனக்கு இந்த உடலை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடல் சிந்தனையில இருக்கிற நாமெல்லாம் என்ன நினைப்போம், நாம அழகா இருக்கணும், நாம வயசாக கூடாது, நாம என்றும் நோயே இருக்கக்கூடாது, இப்படி எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. உடல் பற்றிய எண்ணங்களே இருந்துட்டு இருக்கும். ஆனா பக்தர்களுக்கு உடல் பற்றிய எண்ணங்களே இருக்காது. தூய பக்தர்களுக்கு அவங்க எப்பவும் பகவானோட சேவையில, எந்த உடலானாலும் அந்த உடல்ல வந்து அவங்க இருக்கிற இடம் சொர்க்கமா இருந்தாலும், நரகமா இருந்தாலும், ஆன்மீக லோகமாக இருந்தாலும், எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே மனசுல வந்து அந்த ஒரே பதிவு தான் அவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது பதம் 16. கர்மாணி அநீகஷ்ய பாவோ அபவஷ்யதே துர்காஸ்ரயோ ஆதாரி பயாத் பலாயனம் காலாத்மனோ யத் பிரமதாயுதாஸ்ரம ஸ்வாத்மன் ரதே கித்யதி தீர்விதாம் ஹிஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. பாடிங்க. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானை விருப்பற்ற தாங்கள் பலன் கருதும் செயல்களில் ஈடுபடுவதையும், பிறப்பற்ற தாங்கள் பிறவி எடுப்பதையும், வெல்ல முடியாத காலத்தை ஆளும் தாங்கள் பகைவருக்கு அஞ்சி ஒரு கோட்டைக்குள் புகலிடம் கொண்டதையும், மற்றும் தங்களுக்குள்ளேயே தாங்கள் இன்பம் அனுபவிப்பராக இருந்தும் பல பெண்களால் சூழப்பட்டவரா இல்லற வாழ்வில் இன்பம் அனுபவிப்பதையும் கண்டு கற்றறிந்த முனிவர்களும் புத்தி தடுமாறுகின்றனர். பொருளுரை. பகவானின் தூய பக்தர்கள் உன்னத அறிவை பற்றிய தத்துவ கற்பனைகளில் அவ்வளவாக அக்கறை கொண்டவர்கள் அல்ல. பகவானை பற்றிய பூரண ஞானத்தை யாராலும் பெற முடியாது. பகவத் பக்தர்கள் பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றி கேட்பதிலும் பாடுவதிலும் திருப்தி அடைவதால் பகவானை பற்றிய சிறிதளவு அறிவும் அவர்களுக்கு போதுமானதாகும். இது அவர்களுக்கு பூரண ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆனால் உத்தவரை போன்ற தூய பக்தர்களுக்கும் பகவானின் லீலைகளில் சில முரண்பாடுகள் உள்ளன போல் காணப்படுகின்றன. எனவே பகவானின் லீலைகளில் உள்ள சில முரண்பாடுகளை பற்றி உத்தவர் அவரிடம் கேட்டார். பகவான் தாமாக செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. பௌதிக உலகை படைப்பதிலும் அதை பராமரிப்பதிலும் கூட பகவான் நேரடியாக எதையும் செய்வது இல்லை.
அப்படியானால் தமது தூய பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கோவர்த்தன மலையை அவர் தூக்கியதும் முரண்பாடுள்ளதாக காணப்படுகிறது. பகவான் ஒரு சாதாரண மனிதரைப் போல் காணப்படும் பரபிரம்மனும் பரம சத்தியமும் பரம புருஷரும் ஆவார். ஆனால் இத்தகைய பல உன்னத செயல்களை அவரால் செய்ய முடியுமா என்று உத்தவர் சந்தேகப்பட்டார். பரம புருஷருக்கும் அருவ பிரம்மத்திற்கும் வேறுபாடு இல்லை. அப்படியானால் அருவ பிரம்மம் செய்ய வேண்டிய பௌதீக அல்லது ஆன்மீக செயல் எதுவும் இல்லை என்றாலும் பகவான் மட்டும் ஏன் பற்பல செயல்களில் ஈடுபடுகிறார்? பகவான் பிறப்பற்றவர் என்றால் அவர் எப்படி வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார்? பல பய சொற்பமான காலனுக்கும் பகவான் அச்சத்தை விளைவிக்கிறார் என்றாலும் ஜராசந்தனுடன் சண்டை செய்ய அஞ்சி ஒரு கோட்டைக்குள் அவர் புகலிடம் கொண்டது ஏன்? தமக்குள் பூரணமாக இருப்பவர் ஏன் பல பெண்களின் சகவாசத்தில் இன்பம் தூய்க்கிறார்? ஒரு குடும்பஸ்தரை போல் மனைவிகளை ஏற்று குடும்ப அங்கத்தினர்கள், குழந்தைகள், உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரின் சகவாசத்தில் அவரால் எப்படி இன்பத்தை அனுபவிக்க முடியும்? முரண்பாடுகளாக காணப்படும் இச்செயல்கள் எல்லாம் கற்றறிந்த மேதைகளையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. இவ்வாறாக செயலற்ற தன்மை உண்மையா அல்லது பகவானின் செயல்கள் உண்மையா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பம் அடைகின்றன. பௌதீகமாக எதனுடனும் பகவானுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை ஆகும். இதுதான் மேலே உள்ள குழப்பத்திற்கு விடை. பௌதீக கற்பனை ஆளர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு இதில் ஒரு வகையான குழப்பம் ஏற்படுவது உண்மைதான். ஆனால் உன்னதமான பக்தர்களுக்கு இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. பிரம்மன் படித்திரத்தில் எவ்வித பௌதீக செயல்களும் இல்லை என்பது உண்மை. ஆனால் பரபிரம்மனின் நிலையோ திவ்யமான செயல்கள் நிறைந்ததாக உள்ளது. பிரம்மன் மற்றும் பரபிரம்மன் ஆகிய நிலைகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடுகளை அறிந்திருப்பவரே உண்மையான ஆன்மீகி ஆவார். இத்தகைய ஆன்மீகிகளுக்கு எவ்வித குழப்பமும் இல்லை. இதை பகவானே கீதையில் 10.2 கூறுகிறார். சிறந்த முனிவர்களாலும் தேவர்களாலும் கூட எனது செயல்களையும் உன்னத ஆற்றல்களையும் பற்றிய எதையும் தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். பகவானின் செயல்களுக்குரிய உண்மையான விளக்கம் பீஷ்ம தேவரால் பாகவதத்தில் 1.9.16 கொடுக்கப்படுகிறது. நகி அஸ்ய ஹர்கிஜித் ராஜன் புமான் வேத விதித்சிதம் யத் விஷ்ஞாசாய யுக்தா முக்கியந்தி கவயோபிகி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க பிரம்மன் படித்தளத்துல எந்த பௌதிக செயல்களும் கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோச்சதி நா காங்ஷதி சம சர்வேசு பூதேசு பக்திம் லபதே பராம் அப்படின்னு நாம பாக்குறோம். அப்போ பகவான் செயல் புரிபவராக இருக்கிறார். பகவான் அந்த செயல் புரியறது அப்படிங்கிறது எந்த நிலையிலும் இருக்கும். பௌதீக நிலையிலும் இருக்கும், ஆன்மீக நிலையிலும் இருக்கும். ஆனா அந்த செயல்ல வேறுபாடு ஜஸ்ட் ஆப்போசிட், 100% ஆப்போசிட்டா இருக்கும். பௌதிக செயல்கள் வேறு, ஆன்மீக செயல்கள் வேறு. அப்ப ஆன்மீக உலகில போனா நாம படுத்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்கேயும் செயல் இருக்கின்றது. ஆனா அது திவ்யமான செயல்கள். பகவானுக்கு எப்படி பகவான் எப்படி திவ்யமானவரோ, அவரது செயல்கள் எப்படி திவ்யமானவையோ, அப்படி ஆன்மீக உலகத்தில் நாம் செய்யும் செயல்கள் திவ்யமாக மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா இப்ப நாம் செய்யற செயல்கள் நம்மளுக்கு எதிர்விளைவுகளை தரக்கூடியது. ஆனா ஆன்மீகத்துல எதிர்விளைவுகளே கிடையாது. அங்க லாபமோ நஷ்டமோ புண்ணியமோ பாவமோ கிடையாது. எல்லாமே திவ்யமானது. அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்ப செயல்லையே பாத்தீங்க அப்படின்னா நாம் செய்கின்ற செயல்கள் ஆன்மீகமா இங்கேயே நாம ஆன்மீகமா செயல்படுவது ஜீவன் முக்தா நிலையில நாம எதிர் விளைவுகளை அடைவது கிடையாது. அப்ப செயலன்று யாராலும் இருக்க முடியாது. ஒரு சிறு குழந்தையிலிருந்து எந்த ஜீவராசியும் செயலின்றி இருக்க முடியாது. ஆனா அதை எப்படி செய்யணுங்கிறது தான் கலை. அப்போ பௌதிகமா எதனுடனும் பகவானுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அவரது செயல்கள் திவ்யமானது. இது நிறைய பேரு முனிவர்கள் கூட தேவர்கள் கூட முயந்தி சூரையக. அப்போ நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. அதுதான் இங்க நாம பாக்குறோம். எப்படி அவர் லீலை பண்றார்? அவர் ஆத்மராமா, தன்னுள் எல்லா இன்பங்களையும் கொண்டவர்.
அப்ப ஏன் அவர் வந்து லீலை பண்றார்? இது ஒரு கேள்வி. இப்படி பல கேள்விகள் உத்தவர் வந்து அவருக்கே வருது. பௌதீக உலகை படைப்பதில் அவர் பராமரிப்பதிலும் கூட பகவான் நேரடியா செய்யறது கிடையாது. ஆனா அவர் பக்தர்களோட பாதுகாப்புக்காக ஏன் கோவர்த்தன மலையை தூக்குறார்? ஏன் நேரடியா ஈடுபடுறார்? இப்போ ஒரு ராஜா வந்து நானே தான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு காய்கறி எல்லாம் கொண்டு வந்து தந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு ஒவ்வொருத்தருக்கா தர்றது இல்ல. சோ அதுக்குரிய ஒரு அதிகாரியை நியமிக்கிறார் அமைச்சர். விவசாயத்துக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி அமைச்சர், அப்போ உள்துறை அமைச்சர், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைச்சர் இருக்காங்க. அப்ப அவர் நேரடியா செய்யறது இல்லை. ஆனா இது மட்டும் நீங்க ஏன் நேரா செஞ்சீங்க? கோவர்த்தன மலையை நீங்க ஏன் தூக்குனீங்க அப்படின்னு கேக்குறார். அப்போ அவர் வந்து பிறப்பற்றவர். ஒரு சூரியன் தோன்றுகிறது மறைகிறது மாதிரி பகவான் அவர் வந்து பிறப்பதும் இல்லை, அஜித அவர் வந்து பிறப்பற்றவர். கர்ப்பத்துல பிறக்கிறதும் இல்லை, அவர் மறைவு சாகிறதும் கிடையாது. மரணம் என்பது அவரை தீண்டாது. ஆனா நீங்க ஏன் தேவகிக்கு மகனா பிறந்தீங்க? இப்படி கேள்விகளை முன்வைக்கிறார். அப்ப இதெல்லாம் நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பகவான் தன் பக்தர்களுக்கு நேரடியாக பாதுகாப்பு கொடுக்கின்றார். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறார். எப்படி? மகாமாயின் மூலமா. இப்பெல்லாம் நாம பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்னா மகாமாயோட பாதுகாப்புல இருக்கிறோம். சில சமயம் அடிக்கவும் செய்வாங்க, சில சமயம் ஆதரிக்கவும் செய்வாங்க. அது மாறி மாறி நடந்துட்டே இருக்கும் இந்த பௌதிக உலகில. ஆனா பக்தர்களோட பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு நேரடியாக அவரே வந்து இந்த லீலைகள் மூலமாக அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். அப்ப கோவர்தன மலையை ஏன் தூக்குனார் அப்படின்னா இந்திரனோட தாக்குதல் இருந்து அவங்களை காக்கிறதுக்காக. தன்னுடைய தூய பக்தர்கள் அவங்க எல்லாருமே பிருந்தாவன வாசிகள் யாரு அப்படின்னா பகவானுடைய அந்தரங்க சிஷியர்கள். அதனால பகவானே நேரடியா பாதுகாப்பு கொடுக்கிறார். அப்ப ஏன் தேவகியின் கருவில் உதித்தார் அப்படின்னா தேவகி வசுதேவர் அவங்க தூய பக்தர்கள். ஆனா அவங்க பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சு பகவானே தன் மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கினதுனால அவங்களுக்கு மகனாக காட்சி அளிக்கின்றார். அவர் வந்து மகனா கருவுல தோன்றி வரல, மகனாக காட்சியளித்து மகனாக வளர்ந்து பல லீலைகள் செஞ்சு அந்த லீலைகள் மூலமா பக்தர்களை இன்பமூட்டுகின்றார். பகவானோட லீலைகள் என்றும் தெவிட்டாதவை. இன்னைக்கும் நாம பகவான் கிருஷ்ணர் வெண்ணை எப்படி திருடி உண்டார் அப்படின்னு கேக்குறோம். கதை மாத்தி சொல்லுங்கப்பா, எனக்கு போர் அடிக்குதுன்னு யாரும் சொன்னதில்லை. ஏன்னா அதை மாத்த முடியாது. இப்போ நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்க. ஒரு சினிமா பார்த்தா அடுத்த சினிமால அதே காட்சி வந்ததுன்னா போர் அடிச்சிடும். என்ன சினிமா எடுத்திருக்கான் அவன், அதையவே காப்பி பண்ணி மறுபடியும் போட்டு வச்சிருக்கான். அதனால அந்த படம் ஹிட் ஆகாது, அது தோல்வி ஆயிரும். அப்ப அவனுக்கு வந்து எடுத்தவனுக்கு நட்டமாயிரும். அப்ப ஏதாவது ஒரு புதுமையான காட்சிகளை புகுத்திட்டே இருப்பாங்க சினிமால. அதே பாருங்க, வார இதழ், மாத இதழ், கல்கி, குமுதம், குங்குமம், இந்த மாதிரி நிறைய நாவல்கள்லாம் நாம படிச்சிருப்போம் முதல்ல. அப்ப அதுல எல்லாம் ஒரே மாதிரி விஷயங்கள் வந்ததே இல்ல. பழைய புத்தகத்தை எடுத்து திருப்பி திருப்பி படிக்கலாம், நம்ம படிக்கவே முடியாது. ஆனா பகவத்கீதையை நீங்க திரும்ப திரும்ப படிங்க, அது வந்து இனிமையா இருக்கும். ஏன்னா பகவானுடையது வந்து லீலைகள் என்றும் அமிர்தம் போன்றவை. அவருடைய சொற்கள் அமிர்தம் போன்றவை. அவரது குணம், லீலை, புகழ், நாமம், ரூபம் எல்லாம் அமிர்தம் போன்றவை. திரும்ப 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 1000 முறை 10,000 முறை 1,00,000 முறை கேட்டாலும் தூய பக்தர்களுக்கு அது தித்திப்பாத்தான் இருக்குமே தவிர திகட்டுவதே கிடையாது. அப்போ இங்க வந்து பௌதீக செயல்கள் பகவானோட லீலைகள்ல எதுவுமே கிடையாது. பகவானுடைய செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை, அவர் தோற்றம் திவ்யமானவை. அப்போ பிரம்மன் மற்றும் பரபிரம்மன் ஆகிய நிலைகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளை அறிந்திருப்பவரே உண்மையான ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதிக்கு எந்த குழப்பம் கிடையாது. அடுத்தது பதம் 17. மந்திரேஷு மாம் வா உபஹீயத்வம் அகுண்டிதாகண்ட சதாத்மபோதः பிருச்சே பிரபோ முக்த இவாம் பிரமத்தஸ்
தன்னோ மனோ மோகய தேவ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மத்தஜி? படிங்கம்மா. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, நித்திய புருஷரான தாங்கள் காலத்தின் ஆதிக்கத்தினால் பிரிக்கப்படுவது இல்லை. தங்களுடைய பூரண அறிவிற்கு ஒரு எல்லையும் இல்லை. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய போதுமான தகுதியுடையவராக தாங்கள் இருந்தும் குழப்பம் அடையாதவரான தாங்கள் குழப்பம் அடைந்தவர் போல் என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக என்னை அழைத்தீர்கள். தங்களுடைய இச்செயல் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. பொருளுரை. உத்தவர் உண்மையில் குழப்பம் அடைந்திருக்கவில்லை. ஆனால் இந்த முரண்பாடுகள் எல்லாம் குழப்பமாக தோன்றுகின்றன என்று அவர் கூறுகிறார். அருகில் அமர்ந்திருந்த மைத்திரேயரின் நன்மைக்காகவே கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் இடையில் இத்தகைய உரையாடல்கள் நிகழ்ந்தன. துவாரகாபுரி ஜராசந்தனாலும் மற்றவர்களாலும் தாக்கப்பட்ட பொழுதும் துவாரகாபுரியின் அரசர் என்ற முறையில் தமது வழக்கமான இராஜாங்க கடமைகளில் ஒன்றாக பெரும் யாகங்களை செய்யும் பொழுதும் தகுந்த ஆலோசனைகளை பெறுவதற்காக பகவான் உத்தவரை அழைப்பது வழக்கம். பகவான் நித்திய காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் அல்ல என்பதால் அவருக்கு கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் என எதுவும் இல்லை. இவ்வாறாக அவர் அறியாதது எதுவும் இல்லை. அவர் நித்தியமாக சுய புத்தியை கொண்டிருக்கிறார் என்பதால் ஆலோசனையை பெறுவதற்கு உத்தவரை அழைத்தது ஆச்சரியம்தான் என்பது சந்தேகமில்லை. பகவானின் இச்செயல்கள் எல்லாம் முரண்பாடு உள்ளவையாக காணப்பட்டாலும் வழக்கமான அவரது செயல்களில் எந்த முரண்பாடும் இல்லை. எனவே இத்தகைய செயல்களுக்கும் விளக்கம் அளிக்க முயலாமல் இவற்றை உள்ளபடி காண்பது நல்லது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க உத்தவருக்கோ மைத்ரேயருக்கோ எந்த குழப்பம் கிடையாது. ஆனால் எப்படி அர்ஜுனனை குழப்பமடைய செய்து அவர் அர்ஜுனன் வந்து நிறைய கேள்வி கேட்கிறார். நான் ஏன் இப்படி யுத்தத்துல போர் புரியணும்? என்னோட பிதாமகர், என்னுடைய ஆச்சாரியர் துரோணாச்சாரியார் இவங்களையெல்லாம் நான் கொல்லணுமா? அந்த கொன்றால் எனக்கு பாவம் வருமே, அப்போ வர்ணசங்கரம் ஏற்படுமே, அப்போ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் சொல்றாரு. அப்போ குழப்பம் அடைய வச்சது யார் அப்படின்னா பகவான். அது போல இங்க உத்தவரும் மைத்ரேயரும் எதற்காக இந்த மாதிரி கேள்விகள் பகவானை நோக்கி எழுப்புறாங்க? ஏன் அவர் வந்து இந்த குழப்பமான செயல்களை செய்யறாரு? சில சமயம் உத்தவரை கூட அவர் ஆலோசனை கேட்பார். அப்ப ஏன் அவர் சாந்திப்ப முனிவரை ஏற்றுக்கொண்டார் தனது குருவாக அப்படின்னு எல்லாம் நாம பார்த்தோம். யத் ஆசரதிஷ்டேசஸ் தத்தத் ஏவேதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. அப்போ ஒரு பெரிய மனிதன் எவ்வாறு உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே பொதுமக்கள் பின்பற்றுகிறார்கள். அப்போ பகவான் வந்து ஒவ்வொரு லீலையிலும் ராமரா வந்தாலும் சரி, அவர் வந்து எப்படி மனிதனாக வாழ்க்கை நடத்தணும், நடந்து காட்டணும், எப்படி ஒரு நேர்மையான வழியில போகணும், எப்படி பகவானை அடையணும், இது எல்லாம் காட்டி கொடுப்பதற்காகவே அவரது செயல்கள் இருக்கும். அப்ப அவரது செயல்கள் என்றும் திவ்யமானவை. அப்ப இங்க வந்து இவங்க வந்து குழப்பமடைந்த மாதிரி எதுக்கு பேசிக்கிறாங்க அப்படின்னா, பாகவதத்துல அதையெல்லாம் நாம கேட்டு பகவானுக்கு வந்து அந்த மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அவருக்கு எதிர்காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ கிடையாது. நாம தான் காலங்களுக்கெல்லாம் உட்பட்டவர்கள். நம்மளை பொறுத்துட்டோம் அப்படின்னா, நாம இந்த உடல் இளமையா இருக்கும்போது, சிறு வயதா இருக்கும்போது அது வந்து கடந்த காலம். இப்ப இளமையா இருக்கும்போது நிகழ்காலம், முதுமையா இருக்கும்போது அது வருங்காலம் அப்படின்னு 3 காலங்கள் நம்மளுக்கு இருக்கு. அது போல பருவ கால மாற்றங்கள் இருக்கு. இந்த ஜட உலகில இதுக்கெல்லாம் ஃபிட் ஆகித்தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா நாம் உடல் எடுக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் இதையெல்லாம் கடந்து வரணும். ஆனா ஆன்மீக லோகத்துல அப்படி கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் அங்கு கிடையாது. இரவு கிடையாது, பகல் கிடையாது, பசி கிடையாது, பிணி கிடையாது, தூக்கம் கிடையாது. அங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப பகவான் வந்து இந்த காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர்தான் அகம் காலோஸ்மின்னு சொல்றார். நானே காலமாக இருந்து இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் கட்டுப்படுத்துறேன், இந்த உலகை கட்டுப்படுத்துறேன்னு சொல்றார். சோ பகவானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம நிலையில் இருந்து நம்மளை வச்சு புரிஞ்சுக்க கூடாது. எதற்கு அப்பாற்பட்டவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா முக்குணங்கள் வந்து அவரது வெளிப்புற சக்தி. அந்த வெளிப்புற சக்தியை உருவாக்குனது யாரு, அது கண்ட்ரோல் பண்றது யாரு? பகவானுடைய அந்த மறைமுகமாக அந்த வெளிப்புற சக்திக்கு வந்து மாயாதேவி அவர் நியமிச்சிருக்காரு. அந்த மாயாதேவி பகவானோட கண்ட்ரோல் இருக்காங்க.
இப்படி பகவானை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உரையாடல் நடக்குது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.